தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 25 மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 25 மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். சட்டசபை தேர்தல் வருகின்றது. அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கட்சியை கட்டமைக்க முடிவு செய்துள்ளன, சீரமைக்க முடிவு செய்துள்ளன. இதில் பிரபல கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சி அடிப்படையே ஆட்டம் காண்கிறது. தந்தைக்கும் மகனுக்கும் கோஷ்டி பூசல். டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் பதவி சண்டை. இந்த சண்டையில் கட்சி நாறிப்போய் கிடக்கிறது. தற்பொழுது இன்றைய தினம் அன்புமணி ராமதாஸை பற்றி டாக்டர் ராமதாஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். நாளைய தினம் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறார். டாக்டர் ராமதாஸ் கூட்டிய கூட்டத்தில் 110 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் வெறும் 8 மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் கலந்து கொண்டனர். கட்சி கையை விட்டு போனதை டாக்டர் ராமதாஸ் அறிந்து கொண்டார். ஆகவே கட்சியை சீரமைக்க முடிவு செய்துள்ளார். கடலூர் உள்ளிட்ட 25 மாவட்ட செயலாளர்களை மாற்ற டாக்டர் ராமதாஸ் முடிவு செய்துள்ளார். ஜி.கே. மணியுடன் இன்று இரவு ஆலோசனை நடத்துகிறார். நாளைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த 20 மாவட்ட செயலாளர்கள் நீக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு பதிலாக டாக்டர் ராமதாஸின் ஆதரவாளர்கள் 25 பேர் மாவட்ட செயலாளர்களாக அறிவிக்கப்பட உள்ளனர். இந்த சூழ்நிலையில் அதே நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் சென்னை பனையூரில் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறார். 2 பேரும் நாளைய தினம் தனித்தனியே ஆலோசிக்கின்றனர். பாட்டாளி மக்கள் கட்சி நிலைமை பரிதாபமாக உள்ளது. கோஷ்டி பூசலில் சிக்கியுள்ளனர். கட்சி தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நாளைய தினம் நீக்கப்படுகின்ற 25 மாவட்ட செயலாளர்கள் யார் யார் என்பது நாளை காலை 11 மணிக்கு தெரியும்.